நீட் எக்ஸாம்க்கு 3 ஹார்ஸ் தாங்க டைம் இருக்கும். ஸோ நான் சொல்றதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களோட ரேங்க், உங்களோட மார்க்கும் இன்க்ரீஸ் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பயம் இல்லாம பேப்பர ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணுங்க. அப்ப ஈஸியா இருக்க கொஸ்டின்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. டஃப்பா இருக்க கொஸ்டின்ஸ்லாம் பார்த்து பேனிக் ஆகாதீங்க. பிரெயின வார்ம் அப் பண்ற டைம் தாங்க இது. நெக்ஸ்ட் 1 ஹவருக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி அண்ட் டைரக்ட் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு நீங்க பார்க்க போற கொஸ்டின்ஸ்ல டவுட் இருந்துச்சுன்னா, ஸ்கிப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாரி உங்களோட ஸ்பீட மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் நல்லா தெரிஞ்சதுன்னா, ஓஎம்ஆர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 16 மினிட்ஸ் நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாடரேட்டா இருக்க கொஸ்டின்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. சால்வ் பண்ணி பாருங்க. கொஞ்சம் உங்களால யோசிச்சு தான் போட முடியும் அப்படின்னு நினைக்கிற கொஸ்டின்ஸ்லாம் இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க. இந்த ரவுண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நீங்க எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா, டஃப்பா இருக்க கொஸ்டின்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, ஓஎம்ஆர டபுள் செக் பண்ணிக்கோங்க. நீங்க இப்போ யூனிட்ஸ், சயின்ஸ் இந்த மாரி சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கான்னு டபுள் செக் பண்ணிக்கோங்க. முக்கியமா ஒரே ஒரே கொஸ்டின்ல ஸ்டக் ஆயி நிக்காதீங்க. ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்றது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மார்ட் மூவா இருக்கும். ரேண்டமா பண்ணாம ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ட்ரை பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.